Okay, right. So, good evening students. நம்மளுடைய 12th zoology உடைய செகண்ட் லெசன் இல்லையா, செகண்ட் லெசனுடைய செகண்ட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது ஜஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத பற்றியும், அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றியும், த ஈவெண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். மேஜர் ஈவெண்ட் இன் ரீப்ரொடக்ஷன், ஓகேவா? கேமிட்டோஜெனிசிஸ், insemination, fertilization, cleavage, gastrulation, bastulation, organogenesis, கடைசியில் பேட்ரூஷன் அப்படின்னு படித்தோம். பிளாசன்டேஷன் அண்டு பேட்ரூஷன். ஒரு கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன்லேருந்து சைல்டுடைய டெலிவரி வரையும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈவெண்ட்டு தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம். கிளியரா? அடுத்தது நம்மளுடைய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்ன பார்த்தோம்? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடைய பார்ட். ஓகே, அதில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் கிளாண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அந்த கிளாண்டு ஆக்சிசரி கிளாண்டு, அதாவது டெஸ்டிஸ் இருக்குது, அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய 3 கிளாண்டு இருக்குது. செமிடல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்டு, பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஓகேவா? ஸோ இந்த கிளாண்டு, அந்த கிளாண்டுலார் செக்ரீஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத படிச்சிடும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் தான் படிச்சிருக்கோம் இல்லையா, அனாட்டமிக்கல் பார்ட் மட்டும் தான் படிச்சிருக்கோம். அண்ட் டக்ட்டு பார்த்தோம். டக்ட்டுன்னு அப்புறம் தான் நம்மளுடைய டக்ட்டில் வந்து ரெட்டேட் செமினிஃபரஸ் டியூபிளில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி ரெட்டே டெஸ்டிஸ்க்கு ட்ராவல் ஆகி, அந்த ரெட்டே டெஸ்ட்லேருந்து வேசா எஃப்ரென்ஷியா வந்து ட்ராவல் ஆகி எபிரிடிபிஸில் ஸ்டோர் ஆகி வேசா டெஃபரன்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த வேசா டெஃபரன்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காமன் எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமன் எஜாக்குலேட்டரி டக்ட் வழியாக போய் யூரித்ரா வழியாக போய் யூரித்ரல் மீட்டர்ஸ் வழியாக ஸ்பெர்ம் வழியாக எஜாக்குலேஷன் நடக்குது அப்படின்னு. ஸோ அதே போல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்றைக்கி படிப்போம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய காம்பனன்ட் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை விட வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன் அப்படின்னா கேமிட் ப்ரொடக்ஷன் மட்டுமே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட வேலை. ஆனால் கேமிட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் கெஸ்டேஷன், ப்ரெக்னன்சி, டெலிவரி ஆஃப் த சைல்ட், ரைட், மில்க் ப்ரொடக்ஷன் ஃபார் த சைல்ட், இந்த வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா சைட். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை விட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் எலாபரேட் ஆனது, கொஞ்சம் பெருசு. அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? நாட் ஓன்லி கேமிட் ப்ரொடக்ஷன், ரைட். ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இதில் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரிஸ். இப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம் டெஸ்டிஸ் அப்படின்னும் போது 2 வேலை செய்யப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷனாக இருக்கும், இன்னொன்று மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனுடைய ப்ரொடக்ஷனாக இருக்கும். அதே போல் ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், ரைட், சம்டைம் ரிலாக்ஸின் ஃபார் த டெலிவரி, இந்த ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் கேமிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் இந்த ஓவரிஸோட வேலை. அதனால ஓவரி நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் ஃபீமேல். அடுத்தது ஆக்சசரி டக்ட். இந்த ஓவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பைப்பு தான் இந்த டக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது, ஓவரியை கனெக்ட் பண்ணுது. ஓவரியும் யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப்பு ஃபெலோப்பியன் டியூப். நம்ம வேசா டெஃபரன்ஸை ஸ்பெர்ம் டக்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஃபெலோப்பியன் டியூபை ஓவி டக்ட், எக்கோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இருக்கக்கூடிய பைப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் யூட்ரஸ்லேருந்து அடுத்தோடைய பகுதி வந்து வெஜைனா, ஸ்பெர்முடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் சைல்டுடைய டெலிவரிக்காகவும் இருக்கும்போது இது வந்து ஒரு நம்ம கப்புலேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா, அதாவது அங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருந்த மாதிரி இங்கே எக்ஸ்டர்னல் ஆர்கன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கப்புலேஷன், மான்ஸ் பியூபிஸ், வெஸ்டிபுலே, ஹைமன் அண்ட் கிளைட்டோரிஸ். ஓகேவா? ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ஓவரி, 2வது ஆக்சசரி டக்ட்டு, 3வது ஆக்சசரி சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா.
பாருங்கள், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய ஒட்டுமொத்த காம்பனண்ட் இதுதான். ஒன்றுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஓவரினா நம்மளுக்கு தெரியும், ஓவரின்றது ஒரு பிரைமரி செக்ஸ் ஆர்கன், எக் ப்ரொடக்ஷன், ஹார்மோன் செக்ரீஷன், இதோட வேலையாக இருக்கு போகுது. அடுத்த பார்ட்டு ஓவிடக்ட், அதாவது ஓவர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட்டு, எக்கோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இருக்கக்கூடிய பார்ட்டு, அண்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய சைட்டும் இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஆம்புலா அப்படின்ற ரீஜன் தான். ஆம்புலா இஸ்டமிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு வேலை மட்டும் பார்த்தலாம். ஓவிடக்ட்ன்றது எக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும் ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய சைட்டாகவும் இருக்குது. ஓகேவா? மூணாவது யுட்ரஸ், சைல்டுடைய டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய இடம் யுட்ரஸ். ஓகேவா? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. இந்த சைல்டு தான் ஃபீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது மென்சுரேஷன். இந்த யுட்ரஸுடைய இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்டோமெட்ரியத்தில் ஏற்படக்கூடிய ரிதமிக் சேஞ்சஸ் தான் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் ஃப்ளோக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ யுட்ரஸுடைய ரெண்டு முக்கியமான வேலை, சைல்டு டெவலப்மெண்ட் ப்ளஸ் மென்சுரல் சைக்கிள். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யுட்ரஸை தாண்டி இருக்கக்கூடிய டக்ட், அதாவது பைப் அப்படின்னு சொல்லலாம். சர்விக்ஸ், இது யுட்ரஸுடைய சப்போர்ட்டிவ் ரீஜனாகவும் யுட்ரஸ் கூட சேர்ந்து பர்த் கெனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ யுட்ரஸ் ப்ளஸ் சர்விக்ஸ். அடுத்தது வெஜைனா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்காக இது ஒரு கப்புலேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் சர்விக்ஸ் கூட சேர்ந்து பர்த் கனாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது யுட்ரஸில் டெவலப் ஆகக்கூடிய சைல்டு சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா வரைய டெலிவரி ஆகுது. ஓகேவா? ஸோ சர்விக்ஸ் ப்ளஸ் வெஜைனா இஸ் ஈக்குவல் டு பர்த் கெனால். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாவோட வேலை ஒன்று இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் வேலையும், ரெண்டாவது செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஒரு ஆர்கன்ஸை பற்றின ஜிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஒன்று இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னாலே நம்ம படிக்க வேண்டியது ஓவரி. ஏன்னா ஓவரின்றது என்னது? பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஏன் அந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன் திருப்பி நம்ம சொல்கிறோம்? பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னும் போது இது எக்கோடைய ப்ரொடக்ஷனுக்கும் ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஓகேவா? இட் இஸ் அ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் விச் ப்ரொடியூஸ் ஓவா அல்லது ஃபீமேல் கேமெட் அல்லது எக். அடுத்தது it is also responsible for the production of steroidal ovarian hormone. ஓவரியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டீராய்டல் ஹார்மோன் லைக் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். ஃபீமேல் கேரக்டருடைய எக்ஸ்பிரஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய, ஃபீமேல் கேரக்டரை டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடியது நம்மளுடைய ஓவரி. அடுத்து ஓவருடைய சைஸ் 2 to 4 சென்டிமீட்டர் இன் லென்த். ஓவருடைய லொக்கேஷன், இட் இஸ் லொக்கேட்டட் இன் த லோயர் அப்டாமினல் கேவிட்டி. ஓகேவா? லோயர் அப்டமன். இந்த ஓவரிக்கும் இங்கே கவனிங்களேன், இது நம்மளுடைய ஓவரி. இந்த ஓவரிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அப்டாமினல் கேவிட்டிக்கும் நடுவில் ஒரு சின்ன கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை சப்போர்ட் பண்ணக்கூடியது லிகமெண்ட்ஸ். இந்த லிகமெண்ட்ஸ் ஓவரியை பெல்விக் வால் கூட கனெக்ட் பண்ணுது அண்ட் யுட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய அப்டாமினல் வால், அங்கே இருக்கக்கூடிய பெல்விக் வால், அங்கே இருக்கக்கூடிய யுட்ரஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது லிகமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ovary is located in the abdominal cavity and it is connected to the pelvic wall with the help of ligamentary muscles. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓவரியை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங் லேயர் ஓவரியன் ஸ்ட்ரோமா. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஓவரியுடைய அவுட்டர் கவரிங் லேயருக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்டையர் ரீஜனை ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸ்ட்ரோமா அப்படின்றது
குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதோடைய இன்னர் பார்ட் எல்லாமே பேர் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லப்போம். இந்த ஓவரியுடைய என்டையர் ரீஜனான ஸ்ட்ரோமாவை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று இதோடைய அவுட்டர் ரீஜன் கார்டெக்ஸ், இன்னர் ரீஜன் மெடுலா. ஓகேவா? ஸோ ஓவரியுடைய அவுட்டர் கவரிங் லேயர் எபித்தீலியம். அந்த எபித்தீலியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்டையர் ரீஜனும் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவை 2ஆக பிரித்தா அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. இந்த ஓவரிக்கு உள்ள இந்த நீங்கள் டயக்ராமில் பாருங்கள், ஓவரிக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை ஒவேரியன் ஃபாலிக்கிள் அல்லது கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லப்போம். ஓகேவா? இந்த எக்கோடைய ரிலீஸுக்காக இருக்கக்கூடிய ஃபுல்லி மெச்சூர் செல்ஸாக இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ். ஓகேவா? அடுத்த ரீஜன் பாருங்க. ஒரு ஃபாலிக்கிள்ஸ்லையும் சென்ட்ரலி பிளேஸ்டு ஓவம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாத்துலேயும் பாருங்க எக்ஸெல்னு இருக்கா. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் ஆஃப் ஃபாலிக்கிள். அந்த ஃபாலிக்கிளோடைய சென்டரில் இருக்கக்கூடியது எக். பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படின்னு. இந்த ஃபாலிக்கிள் அப்படின்றது உள்ள ஃபுல்லாகவே கண்டிப்பாக எக் இருக்கும். ஓகேவா? அது பிரைமரி ஊசைட்டாவோ செகண்டரி ஊசைட்டாவோ இருக்கும். ஓகே, கவனிங்க. ஓவரியை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியோடைய ஃபங்க்ஷன் ஓவரி எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளியரா? ரெண்டாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. செகண்ட், இதோடைய லொக்கேஷன் எங்கே? லோயர் அப்டாமினல் கேவிட்டி. இதோடைய ஷேப் அண்ட் சைஸ். ஷேப்பை பொறுத்தவரையும் இது ஒரு ஓவல் ஷேப் சைஸு 2 to 4 சென்டிமீட்டர் லாங். இதோடைய கவரிங் லேயர் ஜெர்மினல் எபித்தீலியம் அண்ட் டியூனிகா ஆல்பிக்யூனியா. இதோடைய சப்போர்ட்டிங் லிகமெண்ட்ஸ். ஓகே, அந்த லிகமெண்ட்ஸோட பேர் மீசோவேரியம். லிகமெண்ட்ஸோட பேர் மீசோவேரியம். இந்த லிகமெண்ட்ஸ் ஓவரியை பெல்விக் வால் அண்ட் யுட்ரஸ் கூட கனெக்ட் பண்ணுது. ஓவேரியன் ஸ்ட்ராமா எபித்தீலியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்டையர் ரீஜனும் ஓவேரியன் ஸ்ட்ராமா. இதில் நிறைய ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. ரைட்? அதுல மெடுலரி ரீஜன். ரைட். ஸோ ஓவரிஸோட ஃபங்க்ஷன்லாம் புரிஞ்சது இல்லையா? ஓவரி அப்படின்னும் போது நீங்கள் ஒட்டு மொத்தமாக இதை எழுதுனீங்களா போதும். ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் ஓவரி. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக படிங்க. அதோட லொக்கேஷன் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய ஷேப் என்ன, அதோடைய கவரிங் லேயர் என்ன, அதை சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் என்ன. முக்கியமான அந்த 1 மார்க் கொஸ்டின் மீசோவேரியம் இதை சப்போர்ட்டிங் லிகமெண்ட் ஆஃப் ஏ ஓவரி. அடுத்தது ஓவரியன் ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்குது? அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீட். ஓகே, கவனிங்க. ஆக்சஸரி டக்ட். ஓவரில் வந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்களேன், இது வந்து ஓவரி, இங்கே வந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இந்த எக்கு வந்து இந்த யுட்ரஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த யுட்ரஸில் தான் சைல்டு வளரப்போகுது. ஸோ ஓவர்லேருந்து எக் ரிலீஸ் ஆகுது. அந்த எக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த பார்ட் ஆக்சுவலி ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபெலோப்பியன் டியூபோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபிம்ப்ரியே. ஃபெலோப்பியன் டியூப் அந்த எக்கை ரிசீவ் பண்ணது. அந்த ஃபெலோப்பியன் டியூபை வந்து அந்த எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த டிரான்ஸ்போர்ட் ஆன எக்கு இந்த ஆம்பிளரி இஸ்தமிக் ஜங்ஷன் ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஆம்புலா அண்ட் இஸ்தமஸ் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஜங்ஷன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் அ சைட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் அந்த எக்கு ஜைகோட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆகி யுட்ரஸ்க்கு போய் யுட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகுது. நெக்ஸ்ட், ஸோ இந்த எக் டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பைப் அப்படின்னு பார்த்தா நம்ம 3ஆக சொல்லலாம். ஒன்று ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப், 2 ஓவரி. ஸோ 2 சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 ஃபெலோப்பியன் டியூப். ரெண்டாவது சைல்டுடைய
டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய யூட்ரஸ். மூணாவது இந்த சைல்டு பர்த் கெனாலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஜைனா அண்ட் சர்விக்ஸ். ஓகேவா? ஆக்சஸரி டக்ட் 3, 1 ஃபெலோப்பியன் டியூப், 2வது யூட்ரஸ், 3வது வெஜைனா. ஓகே, கவனிங்க. அடுத்தது ஓவிடக்ட். ஓவிடக்ட் அப்படின்றது ஃபெலோப்பியன் டியூப். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓவரியும் யுட்ரஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங் பைப் தான் ஃபெலோப்பியன் டியூப். ஓகேவா? டக்ட்னா என்ன? டக்ட்னா பைப். ஓகேவா? ஸோ எக்கு போகக்கூடிய பைப்புன்றதுனால இதுக்கு ஓவிடக்ட் அப்படின்னு பேர். ரெண்டாவது, இந்த ஃபெலோப்பியன் டியூபை நம்ம 3ஆக பிரிச்சிடலாம். கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட் இம்ப்ரியை, செகண்ட் பார்ட் ஆம்புலா, தேர்ட் பார்ட் இஸ்துமஸ். ஓகே, ஃபெலோப்பியன் டியூபோட 3 பார்ட்டு: இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். இந்த இன்ஃபென்டிபுலம் இருக்குல்ல, இந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபென்டிபுலத்துடைய ஓப்பனிங் பார்ட், இதுதான் இதோடைய ஓப்பனிங் பார்ட். இந்த ஓப்பனிங் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிம்ப்ரியே. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் எக்கை ரிசீவ் பண்ணுது. எக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய பார்ட்டு இன்ஃபென்டிபுலத்தோட ஃபிம்ப்ரியே. இட் இஸ் அ finger like structure which is present at the posterior end of infundibulum. அடுத்தது ஆம்புலா. ஸோ ஆம்புலா அப்படின்றது ஃபெலோப்பியன் டியூபோட வைடர் பார்ட், ஒரு அகலமான பகுதி இல்லையா? அடுத்தது இஸ்துமஸ், ஒரு நேரோட் பார்ட். இந்த ஆம்புலா ரீஜன்லேருந்து ஆம்புலாவையும் யுட்ரஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பார்ட் இஸ்துமஸ். நீங்கள் இஸ்துமஸ் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தைமஸ் இருக்கு இல்லையா? தைமஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் இஸ்துமஸ். இஸ்துமஸ் அப்படின்றது ஒரு கனெக்டிங் டக்ட், கனெக்டிங் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெலோப்பியன் டியூபோடைய உள் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டியாக நிறைய சிலியா இருக்குது. ஓகே, தேர் இட் இஸ் கவர்ட், இட் இஸ் லைன்டு வித் சிலியேட்டட் எபித்தீலியம் சொல்லலாம். அதோடைய உள் பகுதி ஃபுல்லாகவே சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்குது. ஓகேவா? இந்த சிலியா இதோடைய வேலை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்கோடைய டிரான்ஸ்போர்ட் யூனி டைரக்ஷனல், அதாவது ஓவரிலேருந்து எக்கை ரிலீஸ் ஆகக்கூடிய எக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து ஓவரி யுட்ரஸை போய் ரீச் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ அந்த எக்கோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, ஸ்மூத் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக உள்ள குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஏர் லைக் ஸ்ட்ரக்சர் அதுதான் சிலியா. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப், ஆர் இட் இஸ் லைன், இட் இஸ் கோட்டட் வித் சிலியேட்டட் எபித்தீலியம். இந்த ஓவிடக்ட் இருக்குல்ல, இந்த ஓவிடக்டோடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப்பு, அந்த எம்டி பிளேஸ், ஓகே, இதை நம்ம லூமன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த லூமன் ரீஜனில் தான் சிலியேட்டட் எபித்தீலியம் இருந்து எக்கோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டுவர்ட்ஸ் ஓவரி போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபென்டிபுலத்தோடைய ஃபிம்ப்ரியே, அடுத்தது ஆம்புலா, அடுத்தது இஸ்துமஸ். என்னென்ன நடக்குது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பார்க்கலாம். ஒன்று இன்ஃபென்டிபுலம். ஃபஸ்ட்டு இன்ஃபென்டிபுலத்தோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபிம்ப்ரியே. ஓகேவா? த ஃபனல் ஷேப்டு இன்ஃபென்டிபுலம், இட் ஹேஸ் அ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் அட் ஒன் எண்ட், தட் இஸ் கால்ட் ஃபிம்ப்ரியே. தட் ஃபிம்ப்ரியே கலெக்ட் த எக் ஃப்ரம் த ஓவரி. ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஓவுலேஷன். அந்த ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த எக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபிம்ப்ரியே அல்லது இன்ஃபென்டிபுலம். எக்ஸாக்டாக சொல்லனா ஃபிம்ப்ரியே ஆஃப் இன்ஃபென்டிபுலம். ரெண்டாவது, இந்த இன்ஃபென்டிபுலத்திலிருந்து எக்குனாவது ஆம்புலா ரீஜனுக்கு ட்ராவல் ஆகுது. ஓகே, இந்த ஆம்புலா ரீஜன் இட் இஸ் த சைட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஃபர்டிலைசேஷனும் நடந்துச்சு. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா இது இஸ்துமஸ் அப்படின்ற இன்னொரு கனெக்டிங் பைப் வழியாக யுட்ரஸை போய் ரீச் பண்ண வைக்குது.
யுட்ரஸ்க்கு போனது அப்புறமா இந்த எக்கு யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயர் கூட அட்டாச் ஆகுது. யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயர் கூட பிளாஸ்டோசிஸ் கனெக்ட் ஆகுது தான் ஃபர்டிலைசேஷன், அதாவது இம்ப்ளான்டேஷன். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் the egg is attached to the uterus through the endometrial layer. Okay, so இங்க ஜைகோட்டா மாறுது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட்டா மாறினதுக்கு அப்புறம் க்ளீவேஜ் நடக்குது. க்ளீவேஜா மாறி அது நிறைய செல்ஸை கொடுத்து பிளாஸ்டோசிஸ்ட் கண்டிஷனில் போய் யுட்ரஸுடைய இன்னர் மோஸ்ட் லேயரில் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இந்த டக்டோடைய வேலைலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு படிப்போம். ஃபஸ்ட்டு தே சப்போர்ட் த இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? யுட்ரஸுடைய வேலை என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யுட்ரஸு இட் சப்போர்ட் த இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் நடக்கக்கூடிய இடமே யுட்ரஸ் தான். ஏன்னா சைல்டு எங்கே வளரப்போதோ அங்கே தான் அந்த ஃபர்டிலைஸ்டு எக் வந்து அட்டாச் ஆகுது. எந்த கண்டிஷனில்? பிளாஸ்டோசிஸ் கண்டிஷனில். ஓகேவா? ஸோ இம்ப்ளான்டேஷன் இங்கே நடக்குது, சைல்டுடைய டெலிவரி இங்கே நடக்குது, சைல்டுடைய டெவலப்மெண்ட் இங்கே நடக்குது. டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறமா யுட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகி சைல்டுடைய டெலிவரிக்கும் சப்போர்ட் பண்ணுது, பேக்ட்ரியூஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ யுட்ரஸுடைய கண்ட்ராக்ஷன் லீட் டு த எஜெக்ஷன் ஆர் ரிலீஸ் ஆர் டெலிவரி ஆஃப் எ சைல்டு. அப்போ எல்லாத்துலேயும் அதோட ரோல் இருக்குது. அட்டாச் ஆகிறதுலையும் இருக்குது, டெவலப் ஆகிறதுலையும் இருக்குது, டெலிவரி ஆகிறதுலையும் இருக்குது. ஓகேவா? லொக்கேஷன் இப்போ நம்ம ஓவரி அப்டாமினல் கேவிட்டியில் இருக்குது, லோயர் பார்ட் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. யுட்ரஸ்ன்றது பெல்விக் கேவிட்டியில் இருக்குது. எக்ஸாக்ட் ரீஜன் யூரினரி பிளாடருக்கும் ரெக்டமுக்கும் நடுவில். ஓகேவா? ஸோ யுட்ரஸுடைய லொக்கேஷன் பெல்விக் கேவிட்டி, எக்ஸாக்ட்லி இட் இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் யூரினரி பிளாடர் அண்ட் த ரெக்டம். சார் இது எப்படி சார் இருக்குது? வாட் இஸ் த நேச்சர்? சிம்பிளாக சொல்லுவாங்க, இட் இஸ் அ இன்வெர்டட் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. நம்ம பாடியோட மேக்ஸிமம் எக்ஸ்பாண்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு ஆர்கன் யுட்ரஸ். அதோடைய நார்மல் சைஸை விட இதால் 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ இது எப்படி இருக்குது? நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலோ ரீஜன், உள்ள எதுவுமே இல்லை, எம்டி. ஏன்னா சைல்டு இங்கே டெவலப் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இட் இஸ் அ ஹாலோ ரீஜன், திக் வால்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யுட்ரஸை 3 கவரிங் லேயர்ஸ் இருக்குது. ஏன் இது ரொம்ப திக்கானது? நான் முதலே சொன்னேன், நம்ம பாடியோடைய ஐஎஸ்டி எக்ஸ்பாண்டிங் எபிலிட்டி இங்கே இருக்குது. அப்போ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஈஸியாக டியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்போ சைல்டுடைய க்ரோத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். சைல்டை மோல்டு பண்ணுறதே யுட்ரஸ் தான். ஸோ அதனால் இதோடைய வால், இதோடைய லேயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு திக்கான வால் லேயராக இருக்குது. இது வந்து இட் இஸ் அ மஸ்குலார், இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில். ஸோ தட் நார்மலாக இதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, எக்ஸ்பேண்டபிலிட்டி இதுக்கு இருக்குது. ஓகே. அடுத்தது, இட் இஸ் ஹைலி வாஸ்குலார். வாஸ்குலார்ன்றது என்ன? இதில் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்குது, பிளட் வெசல்ஸோடைய கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மென்சுரல் சைக்கிளை பற்றி படிக்க போகிறோம். எண்டோமெட்ரியல் லேயரில் வந்து ப்ளீடிங்லாம் நடக்குது, பிகாஸ் இட் லேயர் கண்டெய்ன் அ ஹை அமௌண்ட் ஆஃப் பிளட். ஒருவேளை இப்படி யோசிங்க, இம்ப்ளான்டேஷன் நடக்குது அப்படின்னா அங்கே தான் சைல்டு வளரப்போகுது. அப்போ அந்த சைல்டுக்கு தேவையான நியூட்ரியன் யுட்ரஸோடைய வால்லேருந்து தான் அந்த சைல்டுக்கே டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஹை ரிச் பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் இங்கே இருக்குது. அதனால தான் இட் இஸ் ஹைலி வாஸ்குலார் அப்படின்னு சொல்கிறோம். ஷேப்பு இன்வெர்டட் பியர் ஷேப். ஓகேவா? இது ஒரு ஹாலோ ரீஜன், திக் வால் இருக்கக்கூடிய ரீஜன். இது ஒரு மஸ்குலார் ரீஜன், ஹைலி வாஸ்குலார் ரீஜன், இன்வெர்டட் பியர் ஷேப் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட். பார்ட்ஸ் ஆஃப் த யுட்டரஸ். ஸோ யுட்டரஸ் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம்: ஃபண்டஸ், பாடி, சர்விக்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள்,
இந்த ஃபண்டஸ், யுட்ரஸ் உடைய ஃபண்டஸ் அப்படின்றது இதோடைய அப்பர் ரவுண்டட் போர்ஷன். தெரியுது இல்லையா உங்களுக்கு? ரவுண்டடாக இருக்கக்கூடிய மேல் பகுதி. ரெண்டாவது, இதோடைய மேக்சிமம் ரீஜனுக்கு பாடி அப்படின்னு பேர். மூணாவது, இதையும் தாண்டி வரக்கூடிய அந்த சர்விக்ஸ் ரீஜன் ஒரு நேரோடு ரீஜன், அதாவது வெஜைனா கூட சேர்ந்து பர்த் கனாலை உருவாக்கக்கூடிய அந்த சர்விக்கல் ரீஜன். என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் அ நேரோ லோயர் பார்ட் கனெக்டிங் த யுட்ரஸ் டு த வெஜைனா. அப்போ வேர் இஸ் த சர்விக்ஸ் இஸ் பிரசன்ட் இன் பிட்வீன் யுட்ரஸ் அண்ட் வெஜைனா. ஓகேவா? அடுத்து சர்விக்ஸ் கெனால். சர்விக்ஸ் மூலமாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கெனால் சர்விக்கல் கெனால். இட் இஸ் த கேவிட்டி ஆஃப் த சர்விக்ஸ். கேவிட்டினா பள்ளம். ஓகே, இதுக்கு ரெண்டு ஓப்பனிங் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஓப்பனிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். இப்போது இது யுட்ரஸ் உடைய நெக்ஸ்ட் பார்ட்டு. அப்போ இதோட இன்டர்னல் ஓப்பனிங் என்னவாக இருக்கும்? இன்டர்னல் ஓப்பனிங் யுட்ரஸ், அதோடைய வெளிப்பகுதியில் வெஜைனா. அப்போ ஒரு பகுதியில் யுட்ரஸ், இன்னொரு பகுதியில் வெஜைனா, நடுவில் சர்விக்ஸ். கிளியரா? ஸோ பர்த் கெனால் அடிக்கடி ஒரு 2 மார்க்கில் வைக்கலாம். வாட் இஸ் பர்த் கெனால்? இட் இஸ் எ கெனால் which is created by cervical canal along with the vagina. It is helpful in the delivery of the child. That's why we can call combinedly it as a birth canal. அடுத்து வால் ஆஃப் த யுட்ரஸ். ஏற்கனவே படித்தோம். யுட்ரஸ் அப்படின்றது ஒரு திக் வால்டு ஆர்கன் அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா இதுக்கு 3 ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. இதோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் பெரிமெட்ரியம், மிடில் இருக்கக்கூடிய மயோமெட்ரியம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெரிமெட்ரியம். இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர், ரொம்ப தின் லேயர், சீரஸ் லேயர். ஓகே. செகண்ட் மயோமெட்ரியம், மிடில் இருக்கக்கூடிய லேயர், திக் லேயர், யுட்ரஸ் உடைய கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய லேயர். ஓகேவா? ஸோ இந்த மயோமெட்ரியல் லேயர்ஸோடைய கன்ட்ராக்ஷன் தான் சைல்டுடைய டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்டு எண்டோமெட்ரியல் லேயர். எண்டோமெட்ரியல் லேயர் வந்து ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர் இல்லையா? இதில் 2 முக்கியமான பார்ட்டு. ஒன்று, இட் இஸ் அ கிளாண்டுலார் லேயர். இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ், கிளாண்டுலார் செல்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய செல்ஸு ஹார்மோன்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகேவா? ப்ரெக்னன்சி டைமில் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை இந்த யூட்ரஸ் பார்க்குது. ஸோ பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாண்டுலார் லேயர். ஓகேவா? அடுத்தது நிறைய பிளட் வெசல்ஸும் வந்துருக்கும். நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய லேயர் மென்சுரல் சைக்கிளில் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய லேயர் அப்படின்னா இந்த யுட்ரஸ் உடைய இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியல் லேயர். ஓகேவா? ஸோ இந்த வால் ஆஃப் யுட்ரஸ்ன்றது 3 லேயர். அவுட்டர் மோஸ்ட் பெரிமெட்ரியம், தின்னாக இருக்கக்கூடிய லேயர் விச் இஸ் சீரஸ் லேயர். மயோமெட்ரியம், மிடில் லேயர் which is made up of muscle which is responsible for the strong contraction which support delivery of the child. மூணாவது எண்டோமெட்ரியம், இன்னர்மோஸ்ட் லேயர், கிளாண்டுலார் லேயர், மென்சுரல் சைக்கிளில் சைக்கிளிக் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு லேயர் இந்த லேயர். ஓகேவா? அடுத்து இது கவனிங்க. யுட்ரஸ்க்கான ஷார்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், யுட்ரஸ் அப்படின்றது இட் இஸ் எ சென்ட்ரல் ஆர்கன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். சைல்டுடைய டெலிவரிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய, பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அட்டாச் ஆகக்கூடிய ரீஜன். அப்போ ஃபெர்டிலைசேஷனுடைய நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய இடம் இதுதான். அதனால தான் இட் இஸ் எ சென்ட்ரல் ஆர்கன் ஃபார் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது இட் சப்போர்ட் ப்ரெக்னன்சி அண்ட் சைல்ட் பர்த். ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா சைல்டு இங்கே தான் வளரப்போகுது இல்லையா? அப்போது சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இட் சப்போர்ட் ப்ரெக்னன்சி. அதனால தான் இது ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனையும் சம் எக்ஸ்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி, ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ப்ரொஜெஸ்டிரோன் ஒரு ப்ரெக்னன்சி ஹார்மோன். அந்த ஹார்மோனை இது ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. ப்ரெக்னன்சி டைமில் யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகாமல் கூட பார்த்துக்குது. ரெண்டாவது, சைல்டுடைய டெலிவரிக்கு காரணமாக இருக்குது. இதோடைய ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், இது ஒரு ஹாலோ ரீஜன், இது ஒரு மஸ்குலர் ரீஜன்,
இன்வெர்டட் பியர் ஷேப்ட் ஆர்கன். மூணாவது பார்ட்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். அதோடைய மேலே இருக்கக்கூடிய ரவுண்டட் ரீஜன் ஃபண்டஸ், மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பாடி, நேரோடு ரீஜனாக இருக்கக்கூடிய சர்விக்கல் ரீஜன். நாலாவது இதோடைய லேயர்ஸ். ஓகேவா, இந்த லேயர்ஸ் 3 விதமான லேயர். இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோமெட்ரியம், மிடில் லேயர் மயோமெட்ரியம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் பெரிமெட்ரியம். ஸோ யுட்ரஸ் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், ஓவரி முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த 2 கொஸ்டினை நீங்கள் இன்றைக்கி ஹோம் டெஸ்ட்டாக எழுதணும். ஸ்ட்ரக்சர், யுட்ரஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர், யுட்ரஸ் அண்ட் ஓவரி கம்ப்ளீட்டாக படித்ததுக்கப்புறமா ரிவிஷனுக்காக இந்த பேஜையும் நம்ம ஓவரிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்ததில்ல, அதை படிங்க. கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கிளாஸ் நோட்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறமா பவர் பாயிண்ட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க் வரதுக்கான வாய்ப்பு. ஃபுல் மார்க் கிளியர் கட்டா வாட் இஸ் வாட், இதுதான் மேட்டர். புரிஞ்சதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு இந்த கிளாஸோடைய கண்டினியூஷனை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெய்லி ஒரு லெசனுக்கான வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். டெய்லி 1 hour உங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு தேவையான மெட்டீரியலோடு படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம நிறைய இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம், மெட்ரிகுலேஷன்ஸ் படிக்கிறோம், சிபிஎஸ்சியில் படிக்கிறோம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய மதர் டங்கில் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுடைய எல்லா கண்டென்ட்டையும் நம்ம மேக்ஸிமம் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான நோட்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கான மெயின் எய்ம் என்னென்னா நீங்கள் உங்கள் புரியறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலையும் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு லெசனுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லெசனுக்கான 8 மெட்டீரியல்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்த லெசனை கவனிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஸ்டேட் போர்டில் ஒரு சென்டம் எடுக்க வைக்கணும். அண்டு நீட்டில் 360 நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ டே பை டே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிடிஎஃபாவது நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ டெய்லி நான் அந்தந்த லெசனுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுப்போம். ஓகே, எல்லா வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுடைய பிபிடியை டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா படிங்க. ஸோ வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மெட்டீரியல் எந்த வேணும், இந்த லெசனுக்கு அப்படின்றத வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த யூடியூப் சேனல்ஸை நிறைய பேர் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வியூஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அதிகமான பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் நான் டெய்லி உங்களுக்காக எஃபர்ட் எடுக்கிறோம். ஒன்றும் கிளாஸ் எடுக்கிறோன்றதை தாண்டி எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறைய மெட்டீரியல்ஸை கொடுக்குறோம். அதுக்கான சப்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட ஒன்று தான், கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்னும் நிறைய வகையான மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸை எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். 1 மார்க்கு தனியாக, 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக, கிளாஸ் நோட்ஸ் தனியாக, பிபிடி தனியாக, நீட்டு தனியாக, கொஸ்டின் பேப்பர் தனியாக, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தனியாக, இந்த மாதிரி பல கொடுக்கணும். த பெஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தி பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் கிட்டேருந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருப்பேன். மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். பயோ பிரைனி அப்படின்ற ஒரு சேனல், ஒரு ஆப்பை நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்கான 25 கொஸ்டின்ஸு 1 மார்க்கு MCQ டைப்பில் இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டெஸ்ட் எழுதி பாருங்கள். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும், அவங்களும் நல்ல மார்க் எடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். Thank you dear teachers and thank you dear students. Bye.